ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு யார் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பர்த்டே விஷஸ். அண்ட் இந்த வருஷத்தோட கடைசி மந்த்து டிசம்பர் என்னென்ன பிரச்சனைகள் இந்த வருஷத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களோ எல்லாத்தையும் இந்த இந்த மாதத்துக்குள்ளேயே மறந்துடுங்க. யார் மேலே அது கோவம் இருக்குது, யார் மேலே அது பயங்கர வெறுப்பு இருக்குது அப்படின்னா கூட விட்டு கொடுத்துருங்க. ஏன்னா எத்தனை வருஷம் இருக்க போகிறோன்னு தெரியல. இருக்கிற வரைக்குமே அந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஹாப்பியாக இருப்போம். ரொம்ப ஆசைப்படாதீங்க. ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ரொம்ப ஆசைப்பட்டால் தான் நம்ம ஹர்ட் ஆகும். அதனால கொஞ்சமாக சேர்த்து வைங்க, சந்தோஷமாக இருங்க. அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு சின்ன அட்வைஸோட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். நேற்று நான் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வேற ஒரு இடத்துல இருக்கிறதால நேற்று வீடியோ பண்ண முடியல. பட் எனிவே இதை பற்றி நான் பேசாமையும் இருக்க முடியாது. நம்ம பிஆர் அம்பேத்கர் அவர்களோட ஒரு புக் லான்ச்சுக்கு தளபதி போயிருந்தார் நேற்று. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அங்கே நடந்த சந்தோஷமான விஷயங்கள், நல்ல விஷயங்களை தாண்டி அவர் மேலே குற்றச்சாட்டு, அவர் மேலே ஒரு ஹேட்டு, அவர் எப்படிலாம் பேசணுமோ அப்படிலாம் பேசக்கூடாதோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நடந்துட்டு இருக்கு. முக்கியமாக அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வருது. இது ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். மனுஷன் மைக் எடுத்தாலே அரசியலுக்குள்ளே வராமையே அவ்வளோ பிரச்சனை வரும்போது அரசியலுக்குள்ளே வந்து மைக்கு முன்னாடி பேசுகிற வராமையாக இருக்கும் பிரச்சனை. ஸோ அவர் தளபதி நேற்று பேசின ஒரு ஸ்பீச்சில் 2-3 பாயிண்ட்ஸ் தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அவர் என்ன பேசியிருக்காருன்றது உங்கள் முன்னாடியே நானும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக தளபதி நேற்று பேசுனது ஃபுல் வீடியோ நான் பார்க்கல. நான் இன்னைக்கு ஃபோன் ஊந்துனே இருக்கு. ஃபுல் வீடியோ நான் பார்க்கவே இல்லை. ஸோ கைஸ், நான் ஸ்போர்ட்ஸுக்கும் ஸ்லாட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபேனு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமான நாலேஜ் இருக்குது. ஸோ அந்த நாலேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இது மூலியமாக ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நான் யோசிப்பேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இவங்க கிட்ட இன்டர்நேஷனல் லைசன்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேலேயும் ஸ்லாட்ஸ் மேலேயும் டிஃப்ரெண்டான கேம்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வைக்கலாம். இந்த ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பயங்கரமாக பெனிஃபிட் கொடுத்த ப்ராஃபிட் கொடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு கேம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச காசை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேமெண்ட் மேலே கன்வீனியன்ட் இருக்கோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். யூபிஐ, ஃபோன்பே, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸும் இருக்கு. சோ நீங்க பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணும்போது இங்க ஸ்கிரீன்ல ஒரு ப்ரோமோ கோட் தெரியும். அந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 100% போனஸும் கொடுக்குறாங்க. சோ இதுக்கான லிங்க்கும் ப்ரோமோ கோட் எல்லாம் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாத்துருங்க. இப்பதான் நானே பார்க்க போறேன். நீங்க நம்பனா நம்புங்க, அதுதான் உண்மை. நம்ம டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறது, அதுவும் இந்த முக்கியமான நாளில் கலந்துக்கிறது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரமா நான் நினைக்கிறேன். விகடன் குழும நிறுவன தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் திரு ஆனந்த் டெல்டும்டே அவர்கள், அரசியலுக்குள்ள வந்ததுல இருந்து ஒயிட் தான், நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு சந்துரு அவர்கள், திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள், இவரு கொஞ்சம் ஹைலைட்டா நிறைய நியூஸ் நெஞ்சில் குடியிருக்கும் பாத்தலைவா மேடையில அரசியல் தலைவரா பேசும்போது கூட அந்த ஒரு ஃபேன் மோட் தான். தோழா தோழிகள், வாத்தலைவா உங்க எல்லாரும் கூடவும் இவங்க எல்லாரும் கூடவும் இந்த ஸ்டேஜில் நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அரசியல் காலம் வந்துருச்சுங்க. முக்கியமா இப்படி ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணி எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த விகடன் குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட உங்க ஃபேவரட்டான ஹாலிடே டெஸ்டினேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா நியூயார்க் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே போய் ஒரு 2-3 நாள் தங்கிட்டு வர்றதே அது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் ஆகவும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகவும் நினைப்பாங்க. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடியே நியூயார்க்லாம் போய் அங்கே உலக புகழ் பெற்ற கொலம்பியா யூனிவர்சிட்டியிலலாம் போய் படித்து டாக்டர் பட்டம் வாங்கி சாதிச்ச ஒரு அசாத்திய மாணவர் ஒருத்தர் இருந்தார். அது கூட பெருசு இல்லை, அவர் எந்த சூழ்நிலையில அங்க போய் படிச்சு சாதிச்சாருன்றதுதான் மிகப்பெரிய விஷயம். அன்னைக்கு அந்த மாணவரை, நீ இந்த சாதியில பிறந்திருக்கிற,
உனக்கெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் தகுதி இல்லை, நீ எல்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வர அப்படி இப்படின்ட்டு அவர் வாழ்ற சமூகமே அவரை தடுத்துச்சு. அதையும் மீறி அந்த மாணவர் பள்ளிக்கூடம் போனா சக மாணவர்களுடன் சரிசமா உட்கார்ந்து படிக்க அவருக்கு அனுமதி இல்லை. தாக எடுத்தா தண்ணி கூட குடிக்க முடியல. அப்படி அத்தனை சக்திகளும் அவருக்கு எதிராக இருந்தது. ஆனா ஒரே ஒரு சக்தி மட்டும்தான், நீ படி, எத்தனை தடைகள் வந்தாலும் படி, தொடர்ந்து படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. அதுதான் அந்த மாணவருக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம். அந்த சின்ன வயசுல அந்த மாணவருக்குள்ள எப்படி அப்படி ஒரு வைராக்கியம் வந்துச்சு நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலே பிரமிப்பா தான் இருந்துச்சு. அந்த வைராக்கியம் தான் காலத்துல இந்த நாட்டோட ஒரு தலை சிறந்த இன்டெலெக்சுவலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கும் காரணமா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச உலக வரலாற்றிலே இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மாணவர் வேற யாரும் இல்ல, நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். வன்மத்தை மட்டுமே தனக்கு காட்டி இந்த சமூகத்திற்கு அவர் திருப்பி என்ன செஞ்சாரு அப்படின்னு அதை படிச்சு பார்க்கும்போது உண்மையிலே மெய்சில் இருக்க வச்சது. பிறப்பால் நாம் அனைவரும் சமம், நீ எந்த சாதியில பிறந்திருந்தாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் சட்டத்தின் முன் நாம் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு உயரிய கோட்பாட்டை உறுதி செய்யும் நம் நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை வழங்கி நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெருமை தேடி பாருங்களேன். அப்படியே ஒரு மாதிரி டெரரா வச்சிருக்காங்க. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் ஒரு 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகள், நேர்காணல்கள் எல்லாமே இருக்குது. அதுல என்ன ரொம்ப யோசிக்க வச்சது அவர் எழுதின அந்த பயோகிராஃபி தான். வெயிட்டிங் ஃபார் அ வீசான்னு சொல்லி அதுக்கு தலைப்பு வச்சிருந்தார். அதில் அவர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அவரை பாதித்த விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 6 சம்பவங்கள் பற்றி அதில் குறிப்பிட்டிருந்தார். ஓகே தலைவா. அதில் ஒரு 2 விஷயம் ரொம்ப பாதித்தது என்னன்னா, அதில் ஒன்று, அவருக்கு 9 இயர்ஸாக இருக்கும் போது அவரும் அவருடைய பிரதரும் வெளியூரில் இருக்கிற அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ ட்ரெயின்லேருந்து இறங்கி இந்த மாட்டு வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கூட அவங்கள ஏற்றிட்டு போகிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தீண்டாமை கொடுமை. அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் காசெல்லாம் கொடுக்குறோன்னு ஒரு வண்டிக்காரர் ஒத்துக்கிறாரு. அப்ப கூட அந்த வண்டிக்காரர் என்ன பண்றாருன்னா, அந்த பசங்களை வண்டி ஓட்ட சொல்லிட்டு இவரு தீட்டு பட்டுடும்னு சொல்லி வண்டியில ஏறாம நடந்து போறாரு. அந்த நாள் முழுக்க அந்த பசங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்காம அந்த டிராவல் எவ்வளவு கொடுமையா இருந்துச்சுன்னு சொல்லி அதுல மென்ஷன் பண்ணியிருந்தார். 2வது, அதே அம்பேத்கர் அவர்கள் அமெரிக்கா பிரிட்டன்லாம் போய் படிச்சு டாக்டர் பட்டம்லாம் வாங்கி சாதிச்சு ஒரு பெரிய வழக்கறிஞரா இந்தியாவுக்கு திரும்ப வராரு. அப்போ மும்பைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு அவரை கூப்பிடுறாங்க. அப்போ அவர் ஒரு அரசாங்க பொறுப்புல இருக்கிறாரு. அந்த கிராமத்துக்காரங்க ஒரு வண்டியை ஒண்ணு ஏற்பாடு பண்ணி அவரை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த வண்டி ஓட்டுறவரு அவருக்கு சமமா உட்காந்து வண்டி ஓட்டுறதுக்கு யோசிக்கிறாரு, மறுக்கிறாரு. ஒரு லண்டனுக்கு போய் ஒரு பாரிஸ்டர் பட்டம் வாங்கிய அம்பேத்கரை விட ஒரு வண்டி ஓட்டுறவர் தன்னை உயர்ந்தவனா நினைக்கிறார். அதுதான் அந்த சமூக கொடுமை தான் அவரை சமத்துவத்துக்காக போராட வச்சது. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இன்னைக்கு திரு அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா என்ன நினைப்பாரு? சொல்லலாம்னு இருந்தேன். சத்தியமா இதுதான் இப்ப நான் சொல்லலாம்னு இருந்தேன். இந்தியாவை பார்த்து அவர் பெருமைப்படுவாரா இல்ல வருத்தப்படுவாரா, இல்ல அப்படியே வருத்தப்பட்ட எதை நினைச்சு வருத்தப்படுவார்? அம்பேத்கர் அவர்கள் உயிரோட இப்ப இருந்து நம்ம தளபதியும் தலைவரா இருக்காப்புல. ஜனநாயகம் அதுக்கான பொறுப்பு, அந்த கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கணும்னு தோணுச்சு. அந்த பொறுப்போடும் அந்த கடமையோடும் தான் இதை நான் ஆணித்தரமா சொல்றேன். ஜனநாயகத்தை நாணிவேர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல். தேர்தல் நியாயமா நடக்கலன்னு நான் சொல்ல வரல, பட் சுதந்திரமாக நடக்குது அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கணும்னு தோணுச்சு. அது அமையணும்னா சென்னையில இருந்தா கான்சென்சஸ் பாஸ் வாங்கி போயிருப்பேன். அடிப்படையில் மட்டும்தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்றத என்னுடைய ஒரு வலிமையான ஒரு கோரிக்கை. 2வது, ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள். அன்னைக்குதான் நம்ம ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான ஜனநாயக உரிமைகள் பிறந்த தினம்.
அதனால அந்த டேட்டை இந்தியாவோட ஜனநாயக உரிமைகள் தினமா அறிவிக்கணும். அப்படின்றத என்னுடைய இன்னொரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஆங்கிள் தாங்க, நம்ம பையன் தான் கேமராமேனு. அப்படின்றதா என்னுடைய இன்னொரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அது இந்திய ஒன்றிய அரசிடம் நான் முன்வைக்கிறேன். சிரிப்பு பாத்தீங்களா? அம்பேத்கர் அவர்களை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது. மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கூட அத கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு. டைரக்ட் அட்டாக்ஸ். சரி, அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு? வா 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 தலைவா, வா 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 தலைவா, வேற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. இவ்வளவு காலங்கள் தாண்டி, இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தாருன்னா வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு போவார்ல. கரெக்ட். நம்ம நடக்கிற பிரச்சனைகள், நடக்கிற கொடுமைகளுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கணும். பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா, பெண் குழந்தைகளுக்கு எதிரா, பெண்களுக்கு எதிரா, ஏன் மனித உயிர்களுக்கு எதிரா, இதெல்லாம் நம்ம பாக்குறோம், படிக்கிறோம், மத்தவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள் தான். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பாதுகாப்புடன் முழுமையாக அளிக்கும், மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு. கரெக்ட். I appreciate it. ஆஹா, என்ன ஒரு பிரேம் கைஸ். பா, பின்னாடி அம்பேத்கர் அவர்களோட போட்டோ. இதுக்கே வயிற்றுச்சல்ல எனக்கு எல்லாருக்கும் பேடியா இருக்கும்பா, நிறைய பேருக்கு. இது அமைஞ்சிட்டாலே போதும், அதான் ரொம்ப சிம்பிள்னு சொன்னேன். அதனால இங்க டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறது, இத நான் பார்த்தேன். சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன்னு காட்டிக்கிறதும், போட்டோ ஷூட் பண்றதும், மழை தண்ணியில நின்னு போட்டோ எடுக்கிறதும். ரிப்ளை வீடியோல வந்துச்சுப்பா, அவ்வளவுதான்ப்பா. எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. வா தலைவா. பட் என்ன பண்றது, நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்துல அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருக்கணும். என்ன ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சிட்டு இருக்கிற அவங்க தமிழ்நாட்டுல அவங்களுக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருப்பேன். எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். வா தலைவா, வேற மாதிரி. மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத, மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத, கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி, இங்கதான் கொஞ்சம் கான்ட்ரோவர்சி ஆச்சுன்னு நினைக்கிறேன். இருமாப்புடன் 200 வெல்வோம் வேற மாதிரி. என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை. ஓடு. நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026
வெறி ஆகுது கைஸ், வெறித்தனமாகுது. மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள், மக்களை ஃபயர் மைனஸ் ஆக்கி விடுவார்கள், மக்களே மைனஸ் ஆகி விடுவார்கள். கிளைமேக்ஸ் தான் அல்டிமேட், கிளைமேக்ஸ் தான் அல்டிமேட். பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள், மீண்டும் என்னுடைய நன்றிகள். கடைசியா ஒரே ஒரு விஷயம், கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் கிளைமேக்ஸ் தான். அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. ஃபயர் ஃபயர். அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் மாறி இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். நன்றி, வணக்கம். வேற மாதிரி தலைவா. சினிமால இருக்கிறப்போ இவர் யார் என்ன சொன்னாலும் பெருசா ரிப்ளை பண்ண மாட்டாப்புல, சைலண்டா இருப்பார் தளபதி. அரசியல் அப்படின்னு இறங்கிட்டாரு. ஸோ இவர் பேசின எல்லா விஷயங்கள், இப்ப பேச போற எல்லா விஷயங்கள், இனிமே பேச போற எல்லா விஷயங்கள் எது பண்ணாலுமே அது ஒரு பிரச்சனையா தான் முடியும். இந்த ஸ்பீச்ல எனக்கு தப்பா எதுவுமே படலை. உண்மையா சொல்ல போனா அரசியல் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தர் மாத்தி திட்டிக்கிறது தான் அரசியலை நினைச்சிட்டே இருக்காங்க. பட் இந்த இடத்துல நியாயமா தான் இவர் பேசியிருக்காரு. ஸோ அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா இப்போ விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்சி பத்தி தளபதி பேசுறது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ்ல போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களும் பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டு நிறைய பேர் தரைக்குறைவாக தளபதியை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், விச் இஸ் நாட் அட் ஆல் குட். இதுக்கு முன்னாடி நீங்க சினிமால இருந்த ஒரு நடிகரா பாத்தீங்கன்னா நீங்க இவரை பார்த்துட்டு இருந்தீங்க. பட் இப்ப இவரும் பாத்தீங்கன்னா பேசுறாரு, ரிப்ளையும் பண்றாரு ஸ்பீச்சஸ்ல. மறுபடியும் இவர் கொந்தளிக்கிற ஒரு கான்செப்டா மாறிடக்கூடாது. ஏன்னா மாநாடுல அவர் என்ன பேசுறதே பாத்தீங்கன்னா இன்னும் கூட நிறைய பேரார ஜீர்ணிக்க முடியாம ஜெலிசில் குஷ்னு இருக்காங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா இவர் பேசின ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லிட்டு அவரை தரைக்குறைவாக நான் பார்த்த 2-3 கிளிப்பிங்ஸ். இன்னைக்கோ நேத்தோ வந்த கூத்தாடி அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு பிரதர் பேசியிருக்காரு, விச் இஸ் டோட்டலி நாட் ஃபேர். அவருக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு ஏதோ ஒரு 1000 பேரோ 2000 பேரோ இங்க தொண்டர்கள் கிடையாது, முக்கியமா ரசிகர்கள் கிடையாது. பல கோடி பேர் அவர் ஒரு நடிகரா வரும்போது ஏத்துக்கிட்டாங்க, இப்ப அரசியல் தலைவரா வரும்போதும் பாத்தீங்கன்னா ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வார்த்தையை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஒரு நியூஸ் சேனல்ல பேசுறது பாத்தீங்கன்னா உண்மையான வருத்தமான ஒரு விஷயம் தான் அது. தெரியல, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பொலிட்டீஷியன்ஸ் இந்த மாதிரி பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியாவே கிடையாது. நம்ம அந்த அளவுக்கு ஒரு அறிவும் கிடையாது, அந்த அளவுக்கு நாலேஜும் பெருசா தெரியாது நமக்கு பாலிடிக்ஸ் பத்தி. அப்ப நீலாம் இதெல்லாம் பேசாத ப்ரோன்லாம் சொல்றதுக்கும் எவனுக்கும் ரைட்ஸும் கிடையாது. ஐ ஹாவ் மை ஓன் ரைட்ஸ். நானும் இந்தியாவில் ஒரு சிட்டிசன், எனக்கான உரிமை பாத்தீங்கன்னா எனக்கும் இருக்கு. அதை தான் பாத்தீங்கன்னா தளபதியும் சொல்லியிருக்காரு. இப்போ அவங்களோட உரிமைன்றது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது. அண்ட் எனிவே இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண விகடனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த ஸ்பீச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவர் பேசுறதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தட் மீன்ஸ் a lot. அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோட எண்டில் நம்மளோட அடுத்த சாங்கான ப்ரோமோ வந்துடும், பார்த்துருங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். ஆனால் வேற மாதிரி பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ரியாக்ட் பண்ண சந்தோஷமா மன நிறைவாக இருக்கு எனக்கு. ஜேபி. என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாலும் என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ.
தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி